கண்முனை தென்மைக்கு ஒப்பட்டு அதேபோன்று அழைப்பினை ஏற்றி வருகை தந்திருக்கின்ற யாழ்ப்பாணத்திலிருந்து பல வேலைப்பாடுகள் சிரமங்கள் மத்தியிலும் பல நிகழ்வுக்கு ஒப்பந்தத்தை அனுசரித்து போய் இன்றைக்கு வடகிழக்கு இணைந்த ஒரு சமஷ்டி அடிப்படையிலான ஒரு முழு மாநிலமாக ஒரு மொழிவாரி மாநிலமாக வடகிழக்கு மாநிலங்கள் இருக்கின்ற நிலைமை இன்று ஏற்பட்டிருக்கும். இந்த 35 வருஷத்துக்கு காலமாக இன்று நாங்கள் எங்கவோ இருந்திருக்க வேண்டிய ஆக்கள், ஆனால் இன்று பிச்சை வேணாம் நாயக்குடி என்கின்ற நிலைமைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் தான் தோழர் பத்மநாபா அவர்களை நாங்கள் நினைவு கூற வேண்டி இருக்கிறது. நினைவு கூறுவது மட்டுமல்ல, அவருடைய பாதையை அவர் விட்டு சென்ற தடத்தில் நாங்கள் மீண்டும் காலடி எடுத்து வைக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் வந்து நிற்கிறோம். இது நான் கட்சி அரசியலுக்காகவோ அல்லது தோழர் பத்மநாபாக்காகவோ அல்லது வேறு எவரையும் எதிர்க்க வேண்டும் என்பதற்காக நான் கூறவில்லை. இதுதான் இன்றைய யதார்த்த நிலை. அரசியல் இன்றைய யதார்த்த அரசியல் இதுதான். இந்த யதார்த்தங்களை எல்லாம் நாங்கள் புறந்தள்ளிவிட்டு வெறுமனே கற்பனாவாதத்திலே நாங்கள் பேசுவதெல்லாம் வெறும் வாக்கு சேகரிப்பதற்கான அரசியலை தவிர அது மக்களுக்கான அரசியல் அல்ல. இன்று என்ன நடக்கிறது? தமிழ் தேசிய அரசியல் என்றாலும் சரிதான், அல்லது வேறு அரசியல் என்றாலும் சரிதான், தமிழ் தரப்பில் அரசியல் எல்லாம் என்ன நடக்குது? கதிரை தான் கனவு. மக்களை பற்றி அக்கறை இல்லை, மக்களை சிந்திக்க விடுவதே இல்லை. மக்கள் மாறி வருவார்கள் என்று அவர்களுக்கு பயம். ஏனென்றால் மக்கள் மாறிவிட்டால், மக்கள் சிந்திக்க தொடங்கிவிட்டால், மக்கள் உணரத் தொடங்கிவிட்டால் தங்களுடைய அந்த சுகபோகங்கள் கெட்டு போயிருமோ என்றதுக்காகத்தான் இன்றைய தலைவர், நான் ஒரு ஆளை சொல்லவில்லை, எல்லாரும் அப்படித்தான் இருக்கிறார். இவர்கள் திருத்த முடியாதவர்கள். ஆகவே நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், ஒரு காலமும் இந்த தலைவர்களை திருத்த முடியாது. இப்ப இருக்கின்ற தமிழ் அரசியல் கட்சிகளை ஒருத்தையும் திருத்த முடியாது. ஆகவே மக்கள் தான் இனி திருந்த வேண்டும். ஒரு மாற்று அரசியலுக்கான பாதையை மக்கள் வகுத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் தோழர் பத்மநாபாக்கு அளிக்கின்ற அஞ்சலி என்று கூறி எனது உரையை முடிக்கிறேன்.